இங்கே பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் வாழ்ந்த இடம் இங்கே தவம் இருந்தாருங்க. எத்தனையோ வருஷம் இங்கே தவம் இருந்தார். இது மாதிரி ஒரு 2, 3 இடத்துல இருந்திருக்காது. அது எந்தெந்த இடம்னா ஊதியூர், சென்னிமலை, அப்புறம் இங்கே சங்ககிரி, வேலம்மாவலசு இது ஒரு இடங்க. இதுக்கப்புறம் தான் இங்கெல்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பதியில் போய் ஜீவசமாதி ஆகியிருக்காரு நம்ம கொங்கண சித்தர். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமி இருக்குன்னா திருப்பதி ஏழுமலையான் சாமியும், அப்புறம் லட்சுமி சாமியும், அப்புறம் சிவலிங்கமும் இருக்குதுங்க. சுந்தரவனத்தில் ஓம் ராம் யோகா. நம்ம இன்றைக்கி கொங்கண சித்தர் கோயிலுக்கு போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கொங்கண சித்தருங்க. இது எங்கே இருக்குன்னா வேலம்மாவலசு, சங்ககிரிலேருந்து எடப்பாடி போகிற ரோட்டில் இருக்குங்க வேலம்மாவலசுன்னு. இங்கே இருக்கிற சித்தர் பார்த்திங்கன்னா கொங்கண சித்தர் கோயில். இது நான் ஸ்பாட்டுக்கு கோயிலுக்கே வந்தாச்சு. வழி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேருந்து ரூட்டு போட்டிருக்கு. இந்த பாறை வழியாக போகணுன்னு இருக்குது. கொங்கண சித்தர் கோயிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்கு. அம்சம் இல்லை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த சைடு கோயில் பார்க்கலான்னு வந்தோம். எதுவும் சொல்லலாம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வரப்போ இங்கே சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வழியாக மேலே போகணும் போல் இருக்குங்க. இவ்வளோ குரங்குக்கு எப்படி போகிறது? செல்லலாம் அது கடிக்குமா? கடிச்சுவிடும். அழகாக இருக்குது பாருங்க. அப்போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாமி கும்பிட்டு அப்படியே இது வழியாக நடந்து நம்ம போகணுங்க. அண்ணா எல்லாம் வழியாக இருக்கும் பாருக்கு. பாறையா இது எதுவும் பண்ணாத நம்மள. அது நம்மளை பார்த்தாவே ஓடுது. சைடில் போட்டு தானே பயப்பட மாட்டேங்குது பாடுறா. நம்மளை பயப்படுத்திட்டு மாட்டேங்குது. நிறைய பேர் வரனாலங்கண்ணா அப்படி இருக்கலாமா? அதில் மேலே அப்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் முன்னாடி கொங்கண சித்தர் இங்கே தவம் இருந்தாராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இந்தமாரி இடத்துக்கு போங்க சொன்னதுனால நம்ம வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் வாழ்ந்த இடம் இங்கே தவம் இருந்தாருங்க. எத்தனையோ வருஷம் இங்கே தவம் இருந்தார். இது மாதிரி ஒரு 2, 3 இடத்துல இருந்திருக்காது. அது எந்தெந்த இடம்னா ஊதியூர், சென்னிமலை, அப்புறம் இங்கே சங்ககிரி, வேலம்மாவலசு இது ஒரு இடங்க. இதுக்கப்புறம் தான் இங்கெல்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பதியில் போய் ஜீவசமாதி ஆகியிருக்காரு நம்ம கொங்கண சித்தர். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கருவறையில் கொங்கண சித்தரோட ஜீவசமாதி இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா சித்தரோட சிலை இருக்குதுங்க. அது ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் தெரியாதுங்க. கொங்கண சித்தர் இங்கே தவம் இருந்தார்னு சொல்லி தெரியாது. எனக்கே ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி தெரியும். ஆனால் நானும் வரணும்னு நினச்சி வரவே முடியல. ஆனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்தாச்சுங்க. இடமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே சாமி கும்பிட்டு ஒரு 200 வருஷம் முன்னாடி இங்கே சித்தர் கொங்கண சித்தர் தவம் அதுக்கப்புறம் தான் அங்கே திருப்பதியில் அங்கே போய் ஜீவசமாதி அடைஞ்சார்னு சொல்கிறாங்க. கைலி மலையானை போற்றி ஓம் நமச்சிவாயா போட்டிருக்கு. இந்த சைடு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருங்க, குறி போட்டிருக்கு. நம்ம இப்போ இங்கே சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு மேலே சிவன் கோயில் போய் பார்க்கணுங்க.
மேலே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி வழி போட்டிருக்கு. நம்ம போய் பார்ப்போம். குரங்கு பிடிச்சிக்கோங்க. இல்லை வேறு எங்கன்னா பிடிக்கணும் விட்டுருக்கு போகிறாங்க. வழியான போட்டிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோவில் போகிற வழி இந்த வழின்னு சொல்லி குறி போட்டுருங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ மரவாட்டம் இந்த சிவன் கோயில் மேலேக்குன்னு சொல்லி ஒவ்வொரு குறியாக போட்டிருக்கு. அப்படியே அது வழியாக போயிட்டே இருக்கோம். நம்ம சங்ககிரி மலை தான். தான் ஓம் நமச்சிவாயான்னு போட்டு குறியை போட்டு குறி போட்டிருக்காங்க. இல்லைன்னா போக முடியாதுல்ல, வழி மாறிடுவோம். இல்லைன்னா கோயில் மேலே போக முடியாது. இங்கே போகிற அதோட இது பயங்கரமாக வரைஞ்சிருக்காங்க. கண்ணு கட்டின கோயிலே ஆகணும். என்ன குறி இதெல்லாம் போகிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா ஒரு 3 குறி போட்டுக்கிறாங்க. கீழே போட்ட குறியை பார்த்து இங்கெல்லாம் குரங்கெல்லாம் பாரு நல்லா சாப்பாட்டு கீழே வந்துட மாட்டேங்குதேன். தீனி இன்னாரில் போயிட்டே இருக்குது. எங்கா இங்கே பாரு பிரசு இங்கே இருக்கு. வெளிச்சத்து பார்த்து சொல்கிறியா? வெள்ளை கலராக இருந்துச்சா? எங்கே குறி இதெல்லாம் தான் போட்டுருக்கு. போ எங்கேன்னே தெரியல பிராசு. இந்த பாறை சந்தில் போந்து போ, அப்படி மேலே போ. அவ்வளோதான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ கீழே சித்தர் கோயில் பார்த்தோம். அதுவும் பாறை அடியில் தாங்க இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் சிவன் கோயில் போகிற மாதிரி வழி போட்டு அங்கேயும் பாறையாக தான் இருக்க மாட்டுக்கு. லேடிஸ்லாம் ஏறது கஷ்டம். அருள இங்கே தான் இல்லை சித்தரோட பீடம் இருக்குது. இங்கேயும் இருக்குதா? போட்டிருக்கு பாரு உள்ள. நமக்கு மூச்சு வாங்குதுங்க. அங்கே பாருங்க கீழே இப்படி இந்த வழியாக ரூட்டு போட்ட வழியே வந்தோம். அவங்க இதுக்குள்ளெல்லாம் பூந்து பார்க்குறாங்க இல்லையா குகைக்குள்ளே. இங்கே தாங்க சிவனோட இங்கே சிவனோட இது பிரம்மா விஷ்ணு பிரம்மா சிவன் போட்டிருக்கு. சிவன் கோயில் சித்தர் பீடம் சொல்லி போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சுரங்கத்தை பாருங்கள். அந்த காலத்துலேருந்து இந்த மாரி ஒரு பாறையில் உள்ள போய் பாரு.
மேலே பார்த்தீங்கன்னா சிவன் இது கோவில்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே சாமி கும்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர் பீடம்னு சொல்லி உள்ளே குகையாக போகுதுங்க. இதுக்குள்ளே போகணுமோ என்னான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சித்தர் பீடம்னு சொல்லி எழுதியிருக்கு. அதோடய வழி சிவன் கோயில் மேலே இருக்குதாமா. அதனால் இதுக்குள்ளே குகைக்குள்ளே போகலான்னு சொல்லி கால் வர தவறி விடுது. தவறி விடுதா? கால் தவறி விடுதுங்க. அருளே இருக்குது, அருளே சிவனேதா. அங்கே பாரு, இங்கே பயங்கர குகையாக இருக்குது. சத்தமெல்லாம் த்ரில்லிங்காக இருக்குது. கூட்டமாக போனால் ஒரு ஆள் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தனியாக போகிறனால தான் பயமாக இருக்குது. வா, கோயிலுக்கு போயிட்டு என்ன பயம். ஆமார்ல, சிவனோட இது உள்ளே இங்கே தான் இருக்குது மெயினு. ஆமாம் ப்ரோ, லிங்கம் உள்ளே போவாங்க. இங்கே தாங்க சிவனோட இது லிங்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பார்த்து தான் உள்ளே போகணும். வரல, இங்கே தான் மெயின் இது சாமியோட இது. கும்பிடு பிராசு. சாமி சிவனோட இது லிங்கம் பார்த்தீங்களா இவ்வளோ குகைக்குள்ளே உள்ளே வச்சுருக்காங்கன்னு. சாமி ஈஸ்வரா அருளே. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமி இருக்குன்னா திருப்பதி ஏழுமலையான் சாமியும் அப்புறம் லட்சுமி சாமியும் அப்புறம் சிவலிங்கமும் இருக்குதுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளில் வந்துகிட்டே இருக்காங்க மக்கள். அதுவும் இல்லாமல் இந்த பௌர்ணமி அமாவாசை இங்கெல்லாம் கண்டிப்பாக பூஜை நடக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பூஜை நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் தவம் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ஜீவசமாதி ஆனார்னு சொன்னாங்க. அதோட இது தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணலாங்க. இங்கே வந்து உட்காந்துட்டு நீ தியானம் பண்ணல, நானும் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துச்சு போகலாம். மனசில் கடவுள் மட்டும் நினச்சி தியானம் பண்ணுறேன் சார். நம்ம பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணியாச்சு. இப்போ தியானம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சாமி அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இதாங்க போகிற வழி. பார்த்தீங்கன்னா வந்த வழி ரிட்டன் போகிறது தான். இதுதாங்க அப்போ பாருங்க தூரமாக தெரியுது சாமியோட சித்தரோட பீடம் இது. இங்கே வந்து நம்ம வந்து தியானம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே வெளியே வந்துட வேண்டியதாங்க. அப்படியே நிம்மதியாக இருக்குமே தான் எனக்கு அமைதியாக இருக்குமே. நம்ம பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் உள்ளே போய் தியானமெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. மறுபடியும் வந்த வழியிலே இந்த குறி மேலே போகிற வழியிலேயே மறுபடியும் ரிட்டன் அப்படியே கீழே இறங்க வேண்டியதாங்க. ஆனால் உள்ளே தியானம் பண்ணுறப்ப மன அமைதி கிடைக்குதுங்க. நம்ம வந்து எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருப்போம், ஏதோ ஒரு நம்ம இது பண்ணி வந்திருப்போம். இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போனாவே மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது. எவ்வளோ பேர் பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் சால்வ் ஆகிருங்க. நம்ம வந்து நான் இறங்குறப்பெல்லாம் பார்த்து இறங்குங்க. ரொம்ப அதான் வழியில் நம்ம அந்த குறி போட்ட வழியில் ஏதோ வந்துட்டு இருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி குறி போட்ட வழியாக தாங்க இறங்கிட்டு இருக்கோம். எங்கே குறி போட்டிருக்கு? அப்படியே போ, இந்த வழி தான். இந்த வழி இப்போ இறங்குறல அதே தான்.
மேலேருந்து நம்ம குறிப்பாட்டு வழியில் தாங்க அப்படியே தான் அந்த இதில் தாங்க சிவனோட பீடம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் த்ரில்லிங்காக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருக்குங்க. அதனால் இன்றைக்கி எப்படியோ வந்தாச்சுங்க. நான் வந்தால் தான் பிரகாசத்துக்கு அமைதி. நானும் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தார்ல. எங்கள் வீடு கட்டின வேலையானதுலேருந்து வர முடியல. என்னால் வந்திருக்கிறியா? இன்னைக்கு வந்தாச்சுங்க. நான் தான் இங்கெல்லாம் போகலாங்கனால பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா குறி போட்டிருக்குங்க. அந்த வழியிலேயே மேலே ஏறப்போ ஏறுங்க. வர்றப்பும் பார்த்தீங்கன்னா அப்படி அதே வழியில் இறங்கிக்காங்க. மற்ற வழியில் இறங்கலாம்னு சொல்லி ரிஸ்க் எடுத்துடாதீங்க. பாருங்க குறி போட்டிருக்கு. குறியெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே போக முடியாதுங்க மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாறையாக இருக்குது. இங்கே தான் சித்தரோட இது வழியாக கரண்டெல்லாம் இருக்குங்க. நைட் டைம் வரல மாட்டேங்குவேன். இது அமாவாசை பௌர்ணமின்னா கண்டிப்பாக அப்போ பூஜையாக இருக்குங்க. அதில் அவ்வளோதாங்க. இது வழியாக மேலே இது வழியாக போனால் இந்த சிவனோட இது இருக்குது. அப்புறம் சித்தரோட பீடமாக அங்கே இது பண்ணுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் டைம் ஃபைனலாக இங்கே வந்து மறுபடியும் சாமியை கும்பிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதாங்க. இதாங்க இதோட இடமே. சித்தரோட கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பாறை அடியில் சித்தர் கொங்கண சித்தர் இருக்கார். ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் எல்லோரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாருங்க மலை சுற்றி மலை தாங்க. இந்த கொங்கண சித்தர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிராமமாக வளசு. இங்கே வழி தெரியலன்னா யாராவது கேட்டால் கூட சொல்லுவாங்க.